السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேர்களால ரமதானுடைய இந்த அருள் நிறைந்த காலத்தில் பகல் பொழுதெல்லாம் பசியோடும் தாகத்தோடும் இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து நோன்பு நோற்றவர்களாகவும், இரவு பொழுதுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்கியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இந்த நாட்களை நாம் எல்லோரும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக ஆக்கி நம்முடைய அறங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இவ்வுலகத்திலும் ஒரு சிறந்த வாழ்க்கையையும் மறு உலகத்திலும் ஒரு சிறந்த வாழ்க்கையும் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமதானுடைய காலங்களில் பகலில் அன்றாடம் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது என்பது ஏனைய காலங்களை போன்ற வழிபாடுகளை போன்றதுதான். பிரத்யேகமாக செய்யக்கூடியது நோன்பு. நோன்பு என்ற வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அது சார்ந்த விஷயங்களை நாம் பின்னால் பார்ப்போம். இரவு நேரங்களில பிரத்யேகமாக தொழுகையில் ஈடுபடுவது என்பது ரமதானில் மாத்திரம் நாம் செய்யக்கூடிய வழிபாடு. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நைட்டு நின்று தொழக்கூடிய பழக்கம் நம்மள பலருக்கும் என்ன செய்யாது, கிடையாது. உண்மைதானே? கிடையாது. பகல் பொழுதுல தூங்குறோம், இரவு பொழுதுல தொழுதோம், அல்லது இரவு பொழுதுல தூங்குனோம் பகல் பொழுதுல தொழுதோம் அப்படின்னு பார்த்தா, தொழுகை என்பது அந்த ஐங்காலம் நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழுகை மாத்திரம்தான் நமக்குள்ள என்ன செய்யும், அதிகம் இருக்கும், மற்றது இருக்காது. அதுல இருந்து கொஞ்சம் பிரத்யேகமானதுதான் ரமதானுடைய காலத்தில் இரவு நேரத்து தொழுகை என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகை. இந்த தொழுகை இது ஸலாத்து லைல், கியாமுல் லைல், ஸலாத்து தராவீஹ் என்று பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்த மட்டும் இது என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்து கிடையாது. எந்த அளவுக்கு ஃபர்து கிடையாதுன்னா, ஃபர்து ஆயிருமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயந்த அளவுக்கு இது ஃபர்து கிடையாது. தானே? பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, ஒரு நாள் தொழுதாங்க, சஹாபாக்கள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டாவது நாள் தொழுதாங்க, சஹாபாக்கள் இன்னும் எண்ணிக்கையால அதிகமா சேர்ந்துக்கிட்டாங்க. மூன்றாவது நாள் தொழுதாங்க, இன்னமும் எண்ணிக்கை கூடியது. அவங்க எங்க இன்னும் இந்த வழிபாடு நம் மீது கடமையாக ஆக்கிவிடப்படுமோ என்று நான் பயந்தேன்.
அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு 4வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வரல, மஸ்ஜித் நபவிக்கு உள் வந்து தொழுகை நடத்தல. ஆனா எங்க இருந்தாங்க? மஸ்ஜித் நபவியை தொட்டெடுத்து இருக்கிற தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, வெளியே வரல. சஹாபாக்கெல்லாம் வந்தாங்க, கூடுனாங்க, அப்புறம் தொழுதாங்க, கலைஞ்சிட்டாங்க. அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டதா என்றால் வலியுறுத்தப்படாது, கவனத்தில் வைக்க. ஆனா இந்த தொழுகைக்கு நாம முக்கியத்துவம் என்ன செய்யறோம்? அதிகம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல மட்டும்தான் இந்த ஹதீஸை பயன்படுத்தாங்க. 2 இடத்துல. ஒண்ணு மன் சாம ரமதான, இன்னொரு இடத்துல மன் காம ரமதான். மன் சாம ரமதான பகல் பொழுது, யார் ரமதானில் நோன்பு நோற்றாரோ. அதே மாதிரி மன் காம ரமதான, யார் ரமதானில் நின்று வணங்கினாரோ. அப்ப நின்று வணங்குறதுக்கான ஒரு ஆதாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நமக்கு தருகிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் நின்று வணங்குகிறோம். ஆனால் அந்த நின்று வணங்குதல் என்பது பர்துக்கு நிகரானதா என்றால் கிடையாது. வணஞ்சா இது ஒண்ணு. இரண்டாவது, அதோடு சேர்த்து நம்முடைய இந்த குர்ஆன் சுன்னாவை பேசும் பள்ளிவாயில்கள் எல்லா இடத்துலையும் இந்த இரவு தொழுகைக்கு பின்னால ஒரு அட்டாச்சா எது வருது? எது வருது? இந்த இரவு பயான் என்று. இதை இப்ப நம்மளை பார்த்து யாரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. மேல போய் கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் அலருது ஆடியோ சிஸ்டம். அல்ஹம்துலில்லாஹ், மக்களுக்கு இந்த ரமலானை பயன்படுத்தி ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் இல்லை. அதற்கான ஒரு சிறிய முயற்சி, அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதுவே மன் காம ரமலான, ரமலானில் நின்று வணங்கினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த மாதிரி இது முவாதிது தொடர்ச்சியாக நடக்கும் ஒரு செயலாக வந்தால் என்னவா மாறிடும்? சுன்னாவுக்கு பகரமாக என்னவா மாறிடும்? பித்ஆவாக மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாளைக்கு பிறகு பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தோட இரவு தொழுகை நடத்தல. ஆனா அதே இரவு தொழுகை மஸ்ஜித் நபவியில நடந்தத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஹயாத்தாக்கணும். நடக்கட்டும் தொடர்ச்சியா அப்படிங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்குனாங்க. அன்னைக்கு இமாம் இல்லாமல் தனியா தொழுத மக்களை ஒன்று திரட்டி தொழுது அவர் பின்னால் என்று சொல்லி இமாமத்தை உருவாக்கணும். இன்னைக்கு நாம அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம், சுன்னத்துக்கு புறம்பாடு இல்லை என்று. ஆனால் அதே வேளை இந்த வழிபாடுகளில் உபரியாக இணையக்கூடிய இந்த மாதிரியான அமர்வுகள், இது மாதிரியான கல்வை தேடும் சபைகள் இடையறுந்திராது தொடரும் என்றால் அது என்னவா மாறிடும்? சுன்னத்தா மாறும். சுன்னத்தா மாறினா நாம புதிதாக உருவாக்கிய ஒரு சுன்னத்தாக, ஒரு நடைமுறையாக மாறிடும். அதுவே இடையறுந்திராமல் தொடர்ச்சியா அது கடைபிடிக்கப்படும், அது தேடப்படும், அது எதிர்பார்க்கப்படும், அதுல இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகும் என்றால் அது பித்ஆத்தா மாறும். நாளடைவில் என்னவா மாறிடும்? பித்ஆத்தா மாறும். ஒரு காலத்துல துவா தெரியாதவனுக்கு துவா சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சாங்க? ஆரம்பிச்சாக்கள் பின்னால உட்கார்ந்து துவா செஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொன்னோம்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏதாவது பள்ளியில எந்த இமாம் அது சொல்றதை பாக்கீங்களா? அப்படி முறை மடங்கி போச்சு. அந்த வழிபாடு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு உன்னதமான வழிகாட்டுதல் என்ன ஆயிப்போச்சு? ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லாமலே ஒழிஞ்சு போச்சு, வழக்கொழிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சுன்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்க அந்த இடத்தில் அந்த சுன்னா கைகழுவப்பட இன்னொரு பித்ஆத் வந்து அமர்ந்திருக்கும் என்றால் சுன்னா காலப்போக்குல இல்லாமலே ஆயிரும். சுன்னா காலப்போக்குல இல்லாமலே ஆயிரும். இதை நாம கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அதனால்தான் நேற்று அறிவிக்கப்பட்ட வகுப்பு இல்லை, சரியா? காலையில ஃபஜ்ருக்கு பிறகு நம்ம டெய்லி இங்க நடத்தக்கூடிய ஒரு சில குர்ஆன் உபதேசங்கள், அறிவுரைகள், அதுவும் இடையில திடீர்னு ஆளுங்கள் பிரேக் பண்றதுக்கான காரணம் அதுதான். இது வந்து ஃபஜ்ருன்னா இந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பிறகு ஒரு பயான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? எது அட்டாச் ஆயிரும்? ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் அருள் உரை என்பது அட்டாச் ஆயிரும். அது பெரிய பித்ஆத்தை என்ன செஞ்சிடும்? வழிவகுத்துரும்.
அதனால கொஞ்சம் நாம வழிபாடுகள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களா? சொல்லி தந்ததே காலமும் செய்வதற்கான கடமை நம் மீது இருக்கிறதா? சில விஷயத்துல விடுறதுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, விடுறதுக்கான வழிகள் அதுல என்ன இருக்கும். நாம அதை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம அதுல என்ன செஞ்சிருவோம், தோத்துருவோம். நல்லாஹ் எமில், அல்லாஹ் ஒரு காலமும் சாய மாட்டான். நீங்க சாயாத வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியாம எப்போ சாய்வீங்களோ அது வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல அப்படியேதான் இருப்பான். அப்ப நீங்க தவறும் போதுதான் அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை வரும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, ரமதானுடைய காலம் இது, அல்லாஹ்வுடைய பேர் அருளை பெறுவதற்கான நல்ல முயற்சி இது. இந்த முயற்சியில நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் எண்ணமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்தோம், தொழுதோம், அதோடு சேர்ந்து ஒரு 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 உரை கிடைச்சது, அதனால கேட்டோம். ரமதானுடைய காலத்துல இதுக்காக ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு இதையும் தாண்டி பெரிய எதிர்பார்ப்புக்கு நம்ம வரணும். என்ன அப்படின்னா, இந்த கிடைக்கக்கூடிய கொஞ்சம் 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 விஷயங்களை கொஞ்சம் மனசுல தங்க வச்சு நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு எவ்வளவு மாற்றம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகரணும். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 3 தினங்களாக ஷேக் அவர்கள் உங்களுக்கு இபாதத், வணக்க வழிபாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஓரளவு செய்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பெருசா விரிவா பேசலனாலும் அவசியமான ஒரு சில செய்திகள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், கிடைக்கும். இபாதத் அப்படின்னா என்ன? இபாதத் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் எதுல எல்லாம் நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் இபாதத் அப்படின்னு ஷேக் சொன்னாங்க. வேற புரியல? இஹ்லாஸோட சேருது. என்ன? இன்திபாகும் இருக்கிறது, இஹ்லாஸும் இருக்கிறது. உள தூய்மையோடு, சிந்தனை சிதறல்லாமல் ஈடுபாடோடு செய்வது. எதை சேருது? எதை சேருது? எதை செஞ்சாலும் இபாதத்தா அல்லது வரையறுக்கப்பட்ட விஷயங்களை செஞ்சா இபாதத்தா? வரையறுக்கப்பட்ட விஷயங்களை செஞ்சா இபாதத். எதை செஞ்சாலும் இபாதத்தாக ஆகுமா? எதை செஞ்சாலும் இபாதத்தாக ஆகுமா? வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் சரி ஜின்களையும் சரி நான் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லைங்கிற அல்லாஹ். நாம செய்யற அவ்வளவையும் இபாதத்தாக கொண்டதா மட்டும்தான் இந்த வசனத்துக்கு பொருள் கிடைக்கும். நாம செய்யற அவ்வளவு இபாதத்தாக ஆகுமா என்றால் நிச்சயமாக ஆகும். நீங்க சொன்ன அந்த 2 ஷரத்துக்குள்ள வரும்போது இஹ்லாஸ், நீயத்தால இஹ்லாஸோடு இறைவனுக்காக செய்வது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு எதை தடுத்தாங்களோ அது அல்லாத எதை நீங்க செஞ்சாலும் சரி அது அத்துணைக்குள்ளும் இபாதத் என்பது வந்தது. ஆனா இபாதத்துங்கிறதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், அது என்னன்னா, நான் செய்யறேன் அப்படிங்கிறதுனால நமக்குள்ள அது பெருமையை தராது. நான் செய்கிறேன் என்பதனால் அது இறைவனுக்கு முன்னால் நம்ம எதுக்கு தரணும்? சிறுமையையும் அடிமைத்தனத்தையும் தரணும். நல்லா கவனிச்சுடுங்க. நான் ஒருத்தர் தொழாத ஒருத்தர் போறாரு, தொழாத ஒருத்தரை பார்த்து நீங்க நான் முசல்லி அவர் தொழுறாரா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வந்தது பேர் என்னது இல்ல, இபாதத் இல்ல. இது பேர் என்னது? வேற என்னது? பெருமை. இது பேர் என்னது? பெருமை. அவர் செய்யல, அவர் செய்யாததை யார் செஞ்சிருக்கிறா? நான் செஞ்சிருக்கிறேன், பெஸ்ட் அவரை விட நான் அப்படின்னு சொல்றது இல்ல. ஐயோ அவர் செய்யாம இருக்கிறாருன்னு நீங்க உளப்பூர்வமா வருத்தப்படலாம், தப்பு இல்ல. உளப்பூர்வமா மனசுக்குள்ள என்ன செய்யலாம்? வருத்தப்படலாம். அவர் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யலாம்? நீங்க ஆசைப்படலாம். அவர் செய்யாததுனால அவர் தாழ்ந்தவரோ, நீங்க செஞ்சதுனால நீங்க உயர்ந்தவரோ என்ற எண்ணம் உங்களிடத்துல வரணும்னா உங்களுக்கு அங்க என்ன வரல அப்படின்னா, இபாதத்து மூலமாக எந்த பணிவும் எந்த அச்சமும் எந்த தாழ்வும் வர வேண்டுமோ அது வரவில்லை என்று பொருள். நல்ல விளங்க. அப்ப இபாதத் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த இபாதத்தை எடுத்தாலும் சரி அது அத்துணைக்குள்ளும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமை. நான் எஜமானனுக்கு முன்னால் இருக்கிறேன், நான் எஜமானனுக்காக பணியாற்றுகிறேன், நான் எஜமானனுக்காக இதை செய்கிறேன்.
எனக்கு கட்டளை இருக்கிறது, எனக்கு கடன்பாடு இருக்கிறது, எனவே நான் இந்த இடத்தில் கடமைப்பட்டவனாக செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வரணும். இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் முதல்ல இபாதத் என்ற இடத்துக்குள்ள நாம என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்ப நாம இதுல சிம்பிளா தொழுகையை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ரொம்ப போய் உள்ள எல்லாம் பார்க்க வேண்டாம், யதார்த்தமா தொழுகைங்கிறத பார்ப்போம் இல்லையா. நம்ம எல்லாரும் தொழுதுக்கு தானே உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாரும் ஐங்காலம் தொழக்கூடிய முஸ்லீம் தானே. எல்லாரும் ஐங்காலம் தொழும் பொழுது அந்த தொழுகை நமக்குள் எப்படி ஆபித் அப்த் என்ற அந்த நிலைக்குள் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆபித், ஆபித்னா வணங்கக்கூடியவன் அர்த்தம், அப்துனா அடிமை என்று அர்த்தம். அடிமைப்படுதல் என்பதைத்தான் ஆபிதுடைய செயல் வெளிக்காட்டும். அடிமைப்படுதல் என்பதைத்தான் ஆபிதுடைய செயல் வெளிக்காட்டும். ஆபித் என்பவன் நாம் எல்லாரும் ஆபித். நம்ம எல்லாருமே யாரு? இபாதல்லாஹ். கூப்பிடும்போது கூப்பிடுறாங்களா அரபில? இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆண்களை பார்த்து சொல்லும்போது, பெண்களை பார்த்து சொல்லும்போது இமா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகளே. பெண்களை பார்த்து சொல்லும்போது ரெண்டு பேரும் யாருதான்? அல்லாஹ்வுடைய அடிமைதான். இப்ப இந்த அடிமை தலையை தொழுகை என்பது எவ்வாறு கொண்டு வருகிறது, அந்த தொழுகைக்கு பின்னால் எப்படியான அடிமை தலையின் தத்துவம் வெளியே தெரிகிறது தான் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதுல நான் ரொம்ப பேச போறது இல்ல, ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல போறேன். தொழுகைன்னா என்ன? எல்லாரும் வணங்கி இருக்கிற தொழுகைன்னா என்ன? தொழுகை அப்படின்னு புரியல. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வழிக்கும் வேற ஆயிரும். அதுல இஹ்லாஸ், இத்திபாவும் நபி, நபியை பின்பற்றக்கூடியது இருந்ததுன்னா போதும், உள்ள வந்துடும். அதை தாண்டி தொழுகைன்னா நீங்க என்ன வழங்கிட்டீங்கன்னு கேட்கிறேன். தொழுகையை கேட்கிறேன். தொழுகை, தொழுகை அப்படின்னா என்ன? துஆ, பாரக்கல்லாஹு ஃபீக். துஆ வேற. காஃபிர்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது பாரக்கல்லாஹு ஃபீக். சிரம் பண்ணிதல், தக்வாவை வெளிப்படுத்துதல் வேற. அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துதல். மாஷா அல்லாஹ், எல்லா விளக்கங்களும் எல்லாத்துக்கும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு உள்ளது. ஆனா துவா அதான் அது. நீங்க அகராதுல போய் அதுக்கு நேர பொருள் பார்த்தீங்கன்னா சலானா துஆ அப்படின்னு இருக்கு. துவானா என்னங்க? துவானா போய் நின்று கையை நீட்டி எனக்கு தான் என்ன செய்யறது, கேட்கிறது. எப்போ ஒரு மனுஷன் கையை நீட்டி தான் கேட்டுட்டானோ அப்போ எவன்கிட்ட கேட்கிறான்னு அவன் முன்னாலே என்னவா மாறிட்டான், அடிமையா மாறி. அதுதானே, குழந்தையதான் கேட்க முடியும், குழந்தையதான் கேட்க முடியும், காலை ஒத்துக்கொண்டாதான் கேட்க முடியும். நான் உங்க முன்னால தேவையோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் என்ன செய்ய முடியும், கையை நீட்டி வாயை திறந்து கேட்க முடியும். இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வழிபாடு தொழுகை. ஆனால் அது சில கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு வழி. தொழுகைங்கிறது மற்றவுக்கும் இந்த மற்ற 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 வழிபாடுகளுக்கும் தொழுகைக்குள்ள வித்தியாசம். தொழுகைக்கு மட்டும்தான் முதல்ல எடுத்த உடனே தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? என்னங்க தக்பீர் தஹ்ரீமா. தக்பீர் தஹ்ரீமானா ஹராமாக்கும் தக்பீர். தக்பீர் எல்லாரும் சொல்லலாம் இல்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எல்லா நேரம் சொல்லலாம். ஆனா தொழுகையில மட்டும் மேக்க பார்க்க நின்று ஒதுவோட நின்று கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னதோட சில காரியங்கள் எல்லாம் ஹராம் ஆயிரும், சில காரியங்கள் எல்லாம் ஹராம் ஆயிரும். இதுக்கு அப்புறம் இந்த ஹராம விளக்குறது எது? தஸ்லீமு தஹ்லீல். அது வர்றது தஸ்லீமு தஹ்லீல். இதுக்கு வர்றது தக்பீர் தஹ்ரீமா, ஹராம் ஆகக்கூடிய தக்பீர். அதுக்கு பேர் என்னது? தஸ்லீமு தஹ்லீல். அதுக்கு முன்னால நீங்க இங்க பார்க்க கூட பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், மேல பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், பேசலாம், சரியா நின்று சொல்லலாம், நீ முன்னால வான்னு சொல்லலாம். இது அவ்வளோத்தையும் தக்பீர் தஹ்ரீமாக்கு முன்னால சொல்லலாம். தக்பீர் தஹ்ரீமாக்குள்ள வந்துட்டா இது எதையும் சொல்ல முடியாது, அங்க திரும்ப முடியாது, பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்ப நீங்க எதுக்குள்ள வந்துருவீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துருவீங்க. எங்க வந்துருவீங்க? ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துருவீங்க. இந்த கட்டுப்பாடையே தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் வகை வைத்து சொன்னதுதான் தொழுகை.
வகை வைத்து சொன்னதான் தொழுகை. தொழுகை ரசூலுல்லாஹ் முதல்ல எங்க செயல்படுத்தி காட்டினாங்க? தொழுகையை ரசூலுல்லாஹ் முதல்ல எப்படி தொழணும்னு எங்க செயல்படுத்தி காட்டினாங்க? எல்லாம் தெரிஞ்சதுதான், கேள்விப்பட்டதுதான். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நமக்கு படிச்சு தந்தாங்கல்ல, எங்க எப்ப சொல்லி தந்தாங்க? புரியல. போர்க்களத்திலயா? எனக்கு வந்தாரு, இப்ப சொல்லி தந்தாரு, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல தொழுகைய. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எப்படி தொழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு? நபிக்கு. நபி யாருக்கு சொல்லி தந்தாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. எங்க வச்சு நடத்தி காட்டினாங்க? மெம்பர்ல வச்சு செஞ்சு காட்டினாங்க. சஜிதா செய்யும் போது அங்க இருந்து இறங்கி எங்க வந்துட்டாங்க? கீழே வந்துட்டாங்க. இது நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க தொழுகை பாடத்துல, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாமளும் தொழுகிறோம். தொழுகையை ரசூலுல்லாஹ் எப்படி படிச்சிருந்தாங்கன்னு தெரியாம தொழக்கூடாது. அப்பதான் தொழுகையினுடைய தத்துவம் என்னன்னு முதல்ல நமக்கு விளங்கும். ஏன் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம்ல இருக்கு, இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா தொழுகைன்னு நம்ம விளங்குறதுக்கான இடம் இதுதான். ஏன்னா தொழுகை இந்த உலகத்துல நிறைய பேர் இறைவனை என்ன செய்றாங்க? சேமிக்கிறாங்க, வணங்குறாங்க, கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. எல்லாரும் செய்யற மாதிரி யாரும் செய்யல, நாம செய்யல. நல்லா விளங்கணும். எல்லாரும் செய்யற மாதிரி நம்ம செய்யல. நமக்கு யாரே படிச்சு தந்தா? யாரே படிச்சு தந்தா? ஜிப்ரீலே வந்து படிச்சு தந்தார். யார்கிட்ட இருந்து வந்தே படிச்சு தந்தாரு? அல்லாஹ்விடத்துல இருந்து வந்தே படிச்சு தந்தாரு. அல்லாஹ் எப்படி வணங்கணுங்கிற நம்முடைய இந்த வழிபாடு நீங்க விரும்புற மாதிரி செய்ய முடியாது, நான் விரும்புற மாதிரி செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய விருப்பத்தின்படி இந்த வழிபாடு செய்யல, செஞ்சு கொடுக்கல. மாறாக யார் சொல்லி கொடுத்து செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல நின்று எப்படி சொல்லி தந்தாங்களோ அதை அப்படியே மெம்பர்ல எல்லாருக்கும் செஞ்சு காட்டினாங்க. காட்டிட்டு சஜிதாவை மெம்பர்ல செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து எங்க இருந்து செஞ்சாங்க? கீழே செஞ்சாங்க. சரியா? இப்ப நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, சில கட்டுப்பாடுகளுக்குள் நம்மை கொண்டு வருவது. அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்மால் தீர்மானிக்கப்பட்டதல்ல. யாரால் தீர்மானிக்கப்பட்டது? யாரால் தீர்மானிக்கப்பட்டது? இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. சோ சஜிதா என்பது, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா உடம்புல ஒரு சின்ன துணியை மட்டும் கட்டிட்டு அப்படி உருள்றது. அதுலேயே ஒரு சில கோயில்கள்ல ஸ்பெஷல் அங்க பிரதர்ஷனம் இருக்கு. என்ன தெரியுமா? சில குறிப்பிட்ட சாரார் சாப்பிட்ட எச்சி இலையை விரிச்சு வச்சு அதுக்கு மேல சுத்தணும். தெரியுமா உங்களுக்கு? இருக்கா? இதுக்கு பேரு அங்க இபாதத்து. நம்ம இஸ்லாம்ல இதுக்கு பேர் என்னது? இஸ்லாம்ல இதுக்கு பேர் என்னங்க? இபாதத்து இல்ல தானே. ஒருத்தர் வெளியே நின்னாரு ஜும்மால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வெளியே நின்னாரு. எங்க நின்னாரு? பள்ளிக்கு வெளியே வெயில்ல நின்னார். வேற ஒண்ணும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால உரையாற்றிட்டு இருக்காங்க. யாருக்கு? அவர் எதுக்கு வெயில்ல நிக்காங்க? அவர் அல்லாஹ்வுக்காக நீங்க மெம்பர்ல நிக்கும் பொழுது வெளியே வெயில்ல நிக்கிறது அல்லா இடத்துல நினைச்சிட்டாரு, நேரத்தை செஞ்சுக்கிட்டாராங்க. யாருடா இப்படி செய்ய சொன்னது உங்களை? உள்ளவா நினைச்சுறாங்க. உள்ளவா அவர் வந்து என்ன செய்ய உட்கார சொல்லணும். உட்காரிட்டு அலைக்கும் மாத்துத்தீக்குன், தேவையில்லாதெல்லாம் செய்யாதீங்க. என்ன செய்யாதீங்க? தேவையில்லாதெல்லாம் செய்யாதீங்க. அலைக்கும் மாத்துத்தீக்குன், எது முடியுமோ அதுலதான் நேர்ச்சி இருக்கு, எது முடியுமோ அதுதான் வழிபாடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நீங்க தொழுகைக்குள்ள வாங்க, எது முடியுமோ அதான் தொழுகைக்குள்ள இருக்கு, எது முடியாதோ அது தொழுகைக்குள்ள கிடையாது. தொழுகைக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா எது சராசரி ஒரு மனிதனுக்கு முடியுமோ அது மட்டும்தான் தொழுகைக்குள்ள இருக்கு. எதுல இருந்து? தக்பீர் தஹ்ரீமால இருந்து தஸ்லீம் வரைக்கும். உதவு செய்யறதுன்னு ஒரு சாப்டர் இருக்கு. நான் ஏற்கனவே உதவு பத்தி பாடம் நடத்தி முடிச்சுட்டேன் இல்லையா? நான் தொழுகை செயல்முறை பாடத்தை இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா அதுக்கு முன்னால நம்ம ஆலிம்ஷா கொடுத்த இந்த தலைப்புக்கு கீழே இந்த ஒரு 4 செய்திகளை சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரணும். இப்படி பாருங்க, இந்த தக்பீர் தஹ்ரீமால இருந்து தஸ்லீம் தஹ்லீல் வரைக்கும் இருக்கக்கூடிய எதுலையாவது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? என்ன சிரமம் இருக்கு? நம்ம ஆளுக்கு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு கேஸ் ட்ரபிளாம், சரியான கேஸ் ட்ரபிள் தான் என்ன செய்யும்? வாயு காத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முன்னால எல்லாம் ரொம்ப சிரமம், இப்ப தொழ ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னாராம்.
என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழாரம் ஃப்ரீயா போகுதுன்னு இருக்கு. ஒருத்தருக்கு உண்மையில வாழ்நாள் ஃபுல்லா ஃப்ரீயா போகுது. அவரு தொழுகைக்காக ஒலு செஞ்சுட்டாரு. தொழுகை கூடுமா கூடாதா? ஒருத்தர் ஒலு செஞ்சுட்டாரு, பள்ளிவாசல வந்துட்டாரு. கடுமையான வாயு போக்கு உள்ள ஒரு வாழ்நாள் வியாதிக்காரர். இவருக்கு ஒது முறியும், கண்டிப்பா முறியும். ருக்குல போறதுக்கு முன்னால ஒது முறிஞ்சிடும், ருக்குக்கு பிறகு முறியும், சஞ்சாரம் முறியும், கட்டாயம் முறியும். இவருக்கு தொழுகை கூடுமா கூடாதா? கூடுமா? என்ன யோகா பத்தி சொல்றீங்க? அப்போ இஜ்மா ஒரு உம்மத்து இஜ்மாவா இருக்குன்னா கூடுதான். உம்மத்து இஜ்மாவா இருக்குன்னா கட்டாயம் கூடும். இஜ்மா எடுத்துக்கிடுவோம் நம்ம, கூடும். சரிதான், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எப்படி கூடும்? அவருக்கு அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறான். அவருக்கு அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறார். அவர் என்ன செய்யணும்? ஒலு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரணும். அவர் ஒலு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரணும். தொழணுமா? தொழணும். தொழும் போது குனியும் போது நிமிரும் போது அவருக்கு காத்து போகத்தான் செய்யும். அவருக்கு போகத்தான் செய்யும். அவர் யாரு? ஆயுள் நோயாளி. அவருக்கு இறைவன் விதிவிலக்கு தருகிறார். ஒது செய்யணும், தொழ வரணும், எல்லாரோட சேர்ந்து தொழணும். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த உபாதைக்கு அவருடைய வழிபாடு நிச்சயப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப பாருங்க, இந்த வாழ்நாள் நோயாளி ஒரு ஆணாக இருக்கிறார், ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவளுக்கு வாழ்நாளில் அதிகமான நாட்களில் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கு. உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கு. மாசத்துல 3 நாள் இல்ல தொழுகையை விட்டுட்டு அவ இருக்கிறதுக்கு, மாசத்துல 5 நாள் இல்ல அவ தொழுகையை விட்டுட்டு இருக்கிறதுக்கு, மாசத்துல 7 நாள் இல்ல அதிகபட்சம் அவனதான் இருக்கும். அதுல அவ தொழுகையை விட்டுட்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த சலுகையை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு இல்லாம காலம் ஃபுல்லா அவளுக்கு இருக்குன்னா அவளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். அவளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இயல்பாக அவ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தூய்மைப்படுத்திட்டு முறையாக ஒது செஞ்சுட்டு இயல்பாக அந்த 7 நாளைக்கு பிறகு என்ன செய்யலாம்? வழக்கம் போல தொழலாம். அந்த தொழுகை அக்செப்டபிள், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப பாருங்க, எந்த சிரமமும் இல்லாத ஒரு வழிபாடு தொழுகை. எந்த சிரமம் கிடையாது, முன்னாலையும் கிடையாது, பின்னாலையும் கிடையாது, ஒது செய்யறதுலையும் கிடையாது, தொழுகிறோம் பாத்தீங்களா அதுலயும் கிடையாது. நீங்க நிக்கிறீங்க, உங்க விருப்பத்துக்கு நிக்கலாம். ஒருத்தர் நிக்க முடியல, அவர் என்ன செய்யலாம்? உட்காரலாம். உட்கார முடியல ஒருத்தர் படுக்கலாம். படுத்து அவரால் கை கால் ஆட்டி தொழ முடியல, கண்ணின் அசைவை கொண்டு தொழலாம். தொழாமத்தான் இருக்க முடியாது, தொழாம இருக்கிறதான் பெரும்பாலும். ஆனால் தொழுகை இவ்வளவு சலுகை இருக்குன்னா இவ்வளவுலயும் தர்ற ஒரே ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தொழுதாகும் அப்படிங்கிற விதி. என்ன செய்ய முடியாது? தொழுகைய எக்காரணம் கொண்டே என்ன செய்ய முடியாதுங்க, விட முடியாது. நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி இன்னைக்கு உள்ள வகுப்பை முடிச்சிடறேன். தொழுகையில முதல் அம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, பிரபல்யமான ஹதீஸ் புத்தகங்கள் எல்லாம் வரக்கூடிய செய்தி என்னன்னா, நான் என் உம்மத்திற்கு தரும் தொழுகை மூலம் தரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொல்லலாம். என்ன தெரியுமா? ஒருத்தருடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு ஆறு ஓடுது. ஓடுற ஆத்துல அவர் என்ன செய்யறாரு? போய் ஒரு நாளைக்கு 5 நேரம் குளிக்கிறார். ஓடுற அந்த ஆறுல ஒரு நாளைக்கு அவரு 5 நேரம் குளிக்கிறார். ஹல் யகூனு ஃபீ பதனிஹி ஷையும் மினல் ஹபத், அவருடைய உடம்புல ஏதாவது அசுத்தம் அழுக்கு தங்குமா அப்படின்னு சொல்ல தங்காது. இஸ்லாம்ல நான் உங்களுக்கு விட்டு செல்லும் தொழுகை அப்படித்தான், நீங்கள் தொழும் காலம்லாம் உங்க உடம்புல என்ன செய்யாது? அசுத்தம் தங்காது. புரிஞ்சு வச்சா? இப்போ அசுத்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் 5 காலம் குளிக்கிறத சொல்றாங்க. அது எந்த அழுக்கு எடுக்கும்? உடலுல புறமாக இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கும். இப்ப அதைத்தான் நம்ம முதல்ல ஒதுங்கிற பேர்ல செய்யறோம். அது பேர் என்னது? உதுக்கு பேர் என்னது? அங்க சுத்தி. அது பேர் என்னது? அங்க சுத்தி. அங்கங்களை சுத்தம் செய்வதனால அதுக்கு பேர் அங்க சுத்தி. இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் உள்ள வரோம். அதான் உள்ள வெளியே அங்க சுத்திய பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அங்க சுத்தம் பண்றது. அப்படின்னா அது என்ன சுத்தங்கிறது தான் தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயம். சரியா? அது என்ன சுத்தம் அப்படிங்கறதுதான் தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய இரவு பொழுதுகளை நல்ல வழிபாடுகளை கழிக்கக்கூடிய நீங்க
கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, எதை நல்லதா சரியானதாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மனசிலாக்குறதும் அதை அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றதும். பயிற்சிக்கான காலம் இது. இது ஒரு தவக்காலம், இது ஒரு பயிற்சிக்கான காலம், இது ஒரு தவக்காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்க நல்ல பயிற்சிகளை எடுத்துட்டீங்கன்னா எஞ்சிய 11 மாதங்களையும் சிறந்த நல்ல முஸ்லீமாக கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், முயற்சி பண்ணலாம். அதுக்கு நீங்க இந்த இரவுகளையும் இந்த பகல் பொழுதுகளையும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் இப்படி இந்த பள்ளிவாயிலில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய நடைமுறைகளையும் கேட்பதற்காக ஒன்று கூட்டினானோ இதே மாதிரி இறைவன் நம்மை ஜன்னத்துல் அலா, சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க